நாங்க வந்து புதியவர்கள் 100 நாள் தான் ஆச்சு. இங்க இருக்கக்கூடியவர்கள் யாரும் மைன்ஸோ இல்ல மணல் தொழிலோ செய்யவில்லை. யாருமே செய்யவும் போறதில்ல. உறுதியா சொல்றோம், எந்த தொழிலும் செய்ய போறதில்ல. நிர்வாகம் 50 வருஷமா நல்லா இருந்து சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நம்ம இன்னும் ஒவ்வொரு வீட்டுக்கும் முழுசா தண்ணி கொடுக்க முடியல, சாலை வசதிகள் இல்ல, நல்ல ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, நல்ல மருத்துவமனைகள் இல்ல. அப்ப நம்ம பொருளாதாரத்தை உருவாக்கணும்னா நம்ம கிட்ட இருக்க ரிசோர்ஸை கவர்மெண்ட் கதானா கொண்டு வரணும். ஆனா அமைச்சருக்கும் சரி அரசுக்கும் சரி என்ன சிக்கல் அப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும், அது மணல் குவாரியா இருக்கட்டும், அது வந்து மலைகளா இருக்கட்டும், அந்த மலைகள்ல கண்ட்ரோல் யார் பண்றதுன்னா கேட்டா சொல்லிடுவாங்க, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கா? ஏன்னா அவங்க பேர் வச்சுக்கிறதே கிடையாது. நான் யார பத்தி பேசலையே, நீங்க பேசுறீங்க. நாங்க பொருளாதார கொள்கையை பேசிட்டு இருக்கோம். ஏன் டி ஸ்கொயர் அண்ணன் எந்திரிக்கிறாரு, மலை பத்தி பேசினா அண்ணன் எந்திரிக்கிறாரு. ஏன் பதட்டமாவாதீங்க, திமுக பதட்டமாவாதீங்க. எங்களுடைய பதட்டமாவும் இருங்க. ஆக்சுவலா பதட்டமாவாதீங்க. மலையை பத்தி பேசினா மலை பத்தி பதட்டம். நான் தைரியமா பேசுறேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க என் பேர்ல ஒண்ணுமே இல்ல. ஆனா அவங்களுடைய குடும்பத்துல உங்க பேர்ல மெடிக்கல் காலேஜ் இருக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கும். இதெல்லாம் எங்க வந்துச்சுன்னா இந்த மாதிரி மலைகளையும் இந்த மாதிரி மைன்ஸ்லயும் பினாமிகளை போட்டு அதுல இருந்து சட்டம் சொல்லுது 10 அடி எடுக்கணும்னா 50 அடி கல் எடுக்கிறது, 50 அடி 200 அடி கல் எடுக்குது. என்ன ஃபைன் போட்டுக்கோங்க. கூடி சீக்கிரத்துல முதலமைச்சர் பண்ணுவார், எல்லாத்துக்கும் ஃபைனும் போடுவாரு, கைதும் பண்ணுவாரு, எல்லாமே நடவடிக்கை இருக்கும். ஆட்சியில் இவங்க தான் இருப்பாங்களா? அதுக்கு லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா? மைன்ஸோட லைசன்ஸ் கொடுக்கிறது இவங்க தானா? அவங்க குடும்ப உறுப்பினர்களும் தொழில் பண்ணுவாங்களா? ஆனா ஆதாரம் வந்தா சொல்லுங்க, ஆதாரம் வந்தா சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்களே, முதல் இந்த பினாமியை பிடிச்சி உள்ளத்துக்கு போடுங்க. அங்க அடிச்சா யாரு குரல் கொடுக்கறாங்களோ, அங்க அடிச்சா யாரு இங்க எந்திரிச்சு பேசுறாங்களோ அங்கதான் ஆதாரம் இருக்கு. மக்கள் மன்றத்து முன்பு நாங்க ஆதாரம் கொடுத்துட்டா போதும். யாரையும் ஜெயில தள்ள வேணாம். எந்த தேர்தலையும் யார் யாரெல்லாம் பினாமி நிறுவனம் உருவாக்கி மைன்ஸ் கண்ட்ரோல் பண்ண எந்த தேர்தலையும் ஜெயிக்க முடியாது.